பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியாவோட தொழிலகங்களில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கப்பா, வெண்கலத்துக்கு புகழ்பெற்ற பகுதி எது அப்படின்னா சௌராஷ்டிரா பகுதி. சரியாப்பா? வெண்கலம் இந்தியாவில் அதிகமாக எங்கே கிடைக்குது அப்படின்னா சௌராஷ்டிரா பகுதியில் தான் கிடைக்குது. அதே மாதிரி தகரம் பாருங்களேன், தகர தொழிற்சாலைகள் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளம். சரியாப்பா? அதே மாதிரி மஸ்லின் ஆடைகள் வந்து டாக்கா, அது பங்களாதேஷில் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை இது ரெண்டு, வெண்கலத்துக்கு சௌராஷ்டிரா, தகரத்துக்கு வந்து மேற்கு வங்காளம், அதாவது வங்காள பகுதி. சரியா? அடுத்து வந்து மஸ்லின் ஆடைகளுக்கு டாக்கா. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ப்பா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், 1839 அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கு. சரியாப்பா? ஃபஸ்ட்டு 1839 அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1854 பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை நிறுவப்பட்டிருக்கு. 1854 பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை. 1855 கல்கத்தாக்கு அருகில் பக்கத்தில் ரிஷ்ரா அப்படின்ற இடத்துல சணல் தொழிற்சாலை. 1870 காகித ஆலை கல்கத்தாவுக்கு பக்கத்தில் பாலிகஞ்ச் அப்படின்ற இடத்துல வந்து துவங்கப்பட்டிருப்பா. அடுத்து 1907 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கோ நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? டாடா இரும்பு எஃகு நிறுவனம். 7ன்றது தோனி நம்பர் தானப்பா. அப்போ 1907 தோனி வந்து டிஸ்கோ ஆடுறாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1907 டிஸ்கோ தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த தான்ப்பா. அதாவது ஃபஸ்ட்டு அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் 1839, அடுத்து 1854 பம்பாய் நூற்பாலை, அதுக்கு அடுத்த வருஷம் 55 ரிஷ்ரான்ற இடத்துல சணல், பருத்திக்கு அடுத்து சணல், அதுக்கடுத்து 1870 கல்கத்தா பக்கத்தில் பாலிகஞ்சில் காகித ஆலை. இது எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா 8th புக்குப்பா. 8th ஹிஸ்ட்ரி புக்கில் 6th லெசன், இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. நன்றி.